Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Bitcoin. பிட்காயின் வந்து எங்களுக்கு இதில் ஒரு 5 வே ஸ்ட்ரக்சர் தந்திருக்கு. இது எலிட் வேவ்ல உங்களுக்கு தெரியுமென்றால், இது ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து என்றால், நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் பார்க்கலாம். ஒரு தேர்ட் வேவ்ல ஏனென்றால் எல்லாம் ஒரு 1, 2, 3, 4, 5ல. என்றால் இப்போ நாங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் பற்றி தான் இன்றைக்கு கதைப்போம். என்றால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி கதைக்க போறீங்கள் என்றால், பார்க்க போறீங்கள் என்றால், அதில என்ன நாங்க நினைக்கிறோம் என்றால், பிக் பிக்சர் நீங்க இப்ப கொஞ்சம் வெளியால ஜூம் பண்ணினீங்கள் என்றால், அதில இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ், டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ் அது இந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணுங்க. ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கிறேன். அதில வந்து பிட்காயின் நீங்க வேணுமெண்டா லாஸ்ட் வீடியோ பாருங்க. அதில வந்து நான் பிக் பிக்சர் பற்றி கதைக்கிறேன். பட் இந்த வீடியோல நாங்க மட்டும் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வரோம். அண்ட் இதில வந்து இப்ப எங்களுக்கு ஒரு 5 வே ஸ்ட்ரக்சர் நைஸ்லியா எங்களுக்கு தந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து இப்ப மேபி ரிவர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து இதில எங்களுக்கு ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இன்னும் கிடைக்கும். அது கிடைச்சா தான் நாங்க வந்து ஃபார் ஒரு செகண்ட் வேவ் என்று சொல்லலாம். அம் இல்லாட்டிக்கு நாங்க ஸ்டில் ஃபார் டவுன் சைடும் பார்க்கலாம். பட் இந்த சினாரியோல சொல்லிய மாதிரி நாங்க எல்லாம் ஒரு ஒன் வேவ் முடிச்சிருக்கலாம். ஸோ இதில வந்து இப்ப நாங்கள் இதில ஹாய முடிச்சிருக்கலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் இன்னும் ஸ்டில் ஹாய் செஞ்சு கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நான் நடுவுல வந்து எலிட் வேவ்ல வந்து இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு பிக்கர் ரேஞ்ச் எங்களுக்கு நடக்கணும். இப்படி ஒரு ரேஞ்ச் நடந்தா தான் நாங்க இப்ப என்ன சொல்லலாம், நாங்க ஃபார் டவுன் சைட் இல்லாட்டிக்கு ஃபார் அப் சைட் போறோம்ண்டு. பட் இப்ப தான் நாங்க வந்து இதில கொஞ்சம் ரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்டில் நாங்கள் இதில வந்து ஒரு 1, 2 இதில இப்போ ஒரு 1, 2 இதிலயும் இப்போ ஒரு 1, 2 எல்லாமே இப்போ ஒரு 3, 4, 5, 4, 5, 4, 5, 4, 5. ஸோ இதுக்கு கணக்கு 4, 5 இன்னும் வரலாம். அதென்றால் ஸோ எப்படி நான் இது சொல்றேன் என்றால், இதில நீங்க ரேஞ்ச் பண்றீங்க, புஷ் அப் அண்ட் இதிலயும் வந்து உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு ரேஞ்ச் வேணும். இப்படி நடக்கிறது. ஸோ யூசுவலா இதிலயும் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது. இந்த ரீசன்ட் மூவ் அப்ல வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்குது இதுல. பிக் புஷ் அப் அண்ட் வந்து இதுல உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ரொம்ப கிடைக்குது. ஸோ உங்களுக்கு விளங்குது? அம் இது வந்து இப்ப எங்களுக்கு இதுல கிடைக்கலாம் அப்படி. அதான் இப்ப எங்களுக்கு இதுல டாப் என்று சொல்றதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. அதுக்காண்டி நாங்கள் இன்னும் வந்து ரேஞ்ச் பர் ரேஞ்சா நாங்க வந்து பார்த்துண்டு இருக்கோணும். இதுல என்ன நடந்துண்டு இருக்குன்னு. ஸோ இதுல வந்து ஸ்டில் நாங்க இன்னும் 4, 5 செஞ்சுண்டு இருக்கிறோமா? ஸோ அது இன்னும் ஹேப்பன் பண்ணலாம். ஏன்டா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க இன்னும் ஸ்டில் கரெக்டிவா இருக்குது. அதுக்காண்டி நான் ஸ்டில் நினைச்சுண்டு இருக்கிறேன். நாங்கள் ஃபார் அப்சைட் போலாம்ண்டு. பட் இந்த சினாரியோல சொன்ன மாதிரி நாங்கள் இதுல முடிச்சுட்டோம். இப்ப நாங்க இதுல வந்து ஒரு பிக்கர் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் டு தி டான்சர் வர்றோம். டார்கெட்ஸ் வந்து டேக்கிங் ஃப்ரம் தி லோ டு தி ஹை ஆஃப் ஒன் வேவ்க்கு எடுத்தீங்கள் என்றால், இதெல்லாம் இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி கதைக்கிறேன். அம் ஏன்டா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் ஸ்டில் நாங்க ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டார்கெட்ஸ் வந்து இதுக்கு 88.9Kல இருந்து to 79.4K. இந்த 886 ஃபிபனாச்சியை நாங்கள் டச் பண்ணினாங்கள் என்றால் 77.1K அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி இது வந்து ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் டவுன் சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுலேருந்து நாங்கள் இப்போ ஒரு தேர்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த 886லேருந்து வெரி ரேர் டார்கெட். அதுக்காண்டி நாங்கள் இப்போ ஸ்டில் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறோம். ஒரு ஏபிசியாக இருந்துட்டு ஸ்டில் ஃபார் டவுன் சைட் வரலாம். அதான் வந்து இப்ப எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இப்ப இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்கண்டா டு தி டவுன் சைட். எங்களுக்கு வந்து இந்த ஏரியால நாங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து இப்ப நீங்க என்ன பார்க்குறீங்களா? கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், மேக்டி, ஆர்எஸ்ஐ, என்ன சிவிடி பார்க்குறீங்களா? உங்களுக்கு இதுல புல்லிஷ் இண்டிகேஷன் காட்டினாங்கண்டா, நாங்க இதுல ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். பட் நான் ஸ்டில் நினைக்கிறேன், நாங்க இதுலேருந்து கொஞ்சம் மோர் 4, 5 செய்யலாம்ண்டு. ஏனென்றால் இது வந்து இப்ப எனக்கு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்குது. அண்ட் எப்ப இது நாங்க கன்ஃபர்ம் பண்ணலாம் என்றால், முதல் வந்து நாங்கள் இந்த 886 ஃபிபனாச்சிய டச் பண்ணினாங்கள் என்றால், அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு, நாங்க வந்து இதுலேருந்து இப்ப இந்த செகண்ட் வேவ் இந்த சினாரியோல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து இப்ப கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் டு தி டவுன் சைட். இந்த 88.7K இது ஒரு இன்வாலிடேஷன் ஃபார் அ செகண்ட் வேவ்க்கு ஃபார் அ ஃபோர்த் வேவ்க்கு அவ்வளோ லோவா போகக்கூடாது ஒரு ஃபோர்த் வேவ். திங்க் ஃப்ரம் த லோ டு த ஹை இந்த ஹையஸ்டான பாயிண்ட் இந்த பிவிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்றால் இந்த 886 ஃபிபனாச்சி கிடைக்கும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு டார்கெட்ஸ் ஃபார் ஃபோர்த் வேவ். அதான் சொல்றேன். இன்னும் ஸ்டில் எங்களுக்கு 4, 5 கிடைக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டில் நினைச்சுட்டு இருக்கிறேன். நாங்க அப்சைட் தான் போவோம்ண்டு. பட் அது எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. பட் ரேஞ்ச் பை ரேஞ்சா நீங்க பார்த்துட்டு இருங்கோ. என்ன எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் சூனர் ஆர் லேட்டர் வந்து உங்களுக்கு இதுல தெரியுது. ஒரு ரேஞ்ச் நடக்குது. புஷ் இப்ப இதுல வந்து எங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கலாம். அதான் இப்ப எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இதுல ரேஞ்ச் கிடைச்சேன்னா, நாங்க ஸ்டில் ஒரு ரிட்ரேஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இதுலேருந்து இப்ப நாங்க ஜஸ்ட் ஃபார் ஆல் டைம் ஹை புஷ் பண்றது லோவர் ப்ராபபிலிட்டீஸ். அப்படி ஒரு சினாரியோ இருக்குது. இல்ல ஒரு 1, 2 இதுலயும் இப்போ ஒரு 1, 2 இப்போ ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் அப் சைட் நடக்கிறது. எல்லாம் டபுள் 1, 2ல.
அதுவும் இருக்கு ப்ராபபிலிட்டீஸ். பட் இப்போதைக்கு அது லோ. பட் அப்படி நடக்கலாம். ஸோ அதுவும் நீங்க அவேரா இருக்கணும். இதுலேருந்து இப்ப எங்களுக்கு கணக்கு வால்யூம் வந்தென்றால், நாங்க வந்து இதுலேருந்து ஒரு 3 வேவ்க்கு பார்த்துன்ருக்கிறோம். பட் இப்போதைக்கு நாங்க ஸ்டில் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் தான் இப்போதைக்கு எதிர்பார்த்துன்னுக்கிறோம். பட் ஸ்டில் இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல எங்களுக்கு 4, 5 இன்னும் கிடைக்கலாம். ஒரு ரேஞ்ச் பை ரேஞ்சா கிடைச்சென்றால், நாங்க வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துன்ருக்கிறோம். எப்ப எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் வீக்னஸ் காட்டுதோ, அதுலேருந்து இப்ப நாங்க வேணுமென்டா ஒரு ஷார்ட் பொசிஷன் போலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரேடராண்டு. ஸோ இது லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் புல்லிஷான சினாரியோ. இப்ப நாங்க பேரிஷான சினாரியோக்கு வந்து நாங்க லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் பேரிஷான சினாரியோ. இதுல வந்து நாங்க ஒரு பிக்கர் கொரெக்ஷன் அப்சைட் செஞ்சுட்டு, இதுல எக்ஸ் வேவ் முடிச்சுட்டு, இப்ப நாங்க ஒரு ஒய் வேவ்க்கு இந்த லோ எல்லாம் எடுக்கலாம். மேபி ஏனென்றால், எல்லாம் ஒரு WXY என்றாலும், இந்த யூசுவலா வந்து ஒரு காமன் டார்கெட் வந்து 0.618. டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் W டு த ஹை ஆஃப் எக்ஸ் வேவ் எடுத்தீங்கன்றால், உங்களுக்கு இந்த ஒய் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. காமன் டார்கெட் சொல்லிய மாதிரி ஃப்ரம் 0.618 ஃபிபனாச்சிலேருந்து 1.236 ஃபிபனாச்சி. இதுல வந்து இப்ப நான் ஒரு லோ எதிர்பார்த்துன்ருக்கிறேன். ஸோ ஸ்டில் நாங்க ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் அப்சைட் தான் பார்த்துன்ருக்கிறோம். ஆல் டைம் ஹைஸ் இப்போதைக்கு ஸ்டில் ஹையஸ்ட் ஆன ப்ராபபிலிட்டி. அதுல நோ சேஞ்சஸ். பிக் பிக்சர பார்த்துட்டீங்கள் என்றால். ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு பார்த்துட்டீங்கன்னா, அங்க ஸ்டில் ஒன் மோர் லோ செஞ்சுட்டும் ஃபார் அப்சைட் போலாம். இல்லாட்டிக்கு ஈவன் லோவர் லோ செய்யாமலே இதால நாங்க ஃபார் அப்சைட்டும் போலாம். ஸோ எல்லாரும் நினைப்பாங்க நாங்க இந்த லோ எடுப்போம்ண்டு. பட் இத டச் பண்ணிட்டு போய் நாங்க ஃபார் அப்சைட் போறது. அதான் வந்து இப்ப எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நாங்கள் என்றால் இந்த ஏரியாக்க நாங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த சினாரியோ சொல்லிய மாதிரி நாங்க ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸ் வேவ்ல எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டிக்கு ஈவன் ஒரு ட்ரையாங்கிளாம் இருக்கலாம். ஒரு ஒய் வேவ் ஒரு ஏ, பி, சி, டி, இ செஞ்சுட்டு இதுலேருந்து நாங்க அப்சைட் போறது. ஷார்ட்டா சொல்லினாங்க என்றால் இந்த சினாரியோ நாங்க ஈவன் வந்து லாங்கரா இன்னும் ரேஞ்ச் பண்ணிட்டு அப்சைட் போலாம். இல்லாட்டி கொஞ்சம் லோவரா வந்துட்டு அப்சைட் போறோம். ஸோ இந்த சினாரியோ நாங்க ஸ்டில் ஃபார் மெனி மந்த்ஸ்க்கு இல்லாட்டி ஃபார் மெனி வீக்ஸ் இல்லாட்டிக்கு மந்த்ஸ்க்கு நாங்க இதுல ரேஞ்ச் பண்ணிட்டு பின் ஸ்டில் நாங்க அப்சைட் பார்த்துட்டுருக்கிறோம். ஸோ இந்த சினாரியோல இது வந்து இப்ப எனக்கு ப்ராபபிலிட்டீஸ்ல இதான் முதல் எங்களுக்கு ஹையா இருந்தது. ஸோ ஸ்டில் நாங்க ஒரு ரிட்ரேஷன் பார்த்துட்டுருக்கிறோம். பட் எங்களுக்கு வந்து இதுல இப்போ ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு லேபிள் பண்ணலாம். அடுத்த ரிட்ரேஸ்மென்ட் எங்களுக்கு கரெக்டிவா இருந்ததுண்டா, ஸோ 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்றால் நாங்க ஃபார் அப்சைட் பார்க்கிறோம். பட் இதுல வந்து நாங்கள் ஆல்சோ 3 வேவ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு பிக்கா 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏயா இருக்கும். இதெல்லாம் பியா இருந்துட்டா, இதெல்லாம் சியா இருந்துட்டு பேருந்து ஃபார் அப்சைட்லேருந்து போலாம். இதுல வந்து நாங்கள் ஸ்டில் ஃபார் த ஆன்சைட் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி நான் ஸ்டில் நினைக்கிறேன். இது இப்ப கொஞ்சம் ப்ராபபிலிட்டீஸ்ல டீக்ரீஸ் பண்ணிட்டு, இதுல வந்து இப்ப நாங்க வெரி லாங் சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர் செய்றேன். ஏனென்றால், இப்ப நீங்க இந்த ப்ரொப்போர்ஷனும் பார்க்குறீங்கண்டா, இதெல்லாம் வந்து ஒரு 1, 2 என்றால், இது வெரி லாங்கா எடுக்குது. இப்ப இந்த செகண்ட் வேவ். ஸோ அதுக்காண்டி எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த சினாரியோ பிடிக்கல. இப்படி நாங்கள் இன்னும் லாங்கர் ரேஞ்ச் பண்ணலாம்ன்ட்டு. பட் அதான் எங்களுக்கு வந்து இந்த லெவல் நாங்க டச் பண்ணினாங்கண்டா 77.1K அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணி நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கரா ரேஞ்ச் பண்ணலாம்ன்ட்டு இந்த சினாரியோல. அடுத்த சினாரியோ இருக்குது. இதுல வந்து நாங்கள் சொல்லிய மாதிரி இன்னும் லாங்கரா ரேஞ்ச் பண்ணலாம். அதென்றால் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஸோ எல்லாம் ஒரு ஏ, பி, சி சேரும். இப்ப நாங்க வந்து எல்லாம் சில ஒரு பி வேவ்ல இருக்கிறோம். எல்லாம் W, X, Yல. அதெண்டா இதுல கொஞ்சம் லோவரா வந்துட்டு இந்த ஏரியால டேக்கிங் ஃப்ரம் த லோ டு த ஹை ஆஃப் Wக்கு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இதுல இப்ப நான் ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு பி வேவ்ல இதுல இருந்துட்டு எல்லா லிக்விடிட்டியும் இந்த ஹைல எடுத்துட்டு, பேண்ட் வந்து நாங்கள் ஒரு சி வேவ்க்கு ஒரு வெரி ஷார்ப் மூவ்க்கு வந்துட்டு எல்லாரும் ஸ்கேர் பண்ணிட்டு, பேண்ட் வந்து நாங்க இதுலேருந்து ஃபாப்ஸாய் போறோம். இது வந்து சைக்காலஜிக்கல் லெவல் நீங்க பார்த்தீங்கன்னா, வெரி இன்ட்ரஸ்டிங்கான சினாரியோ இருக்கும். பட் இப்போதைக்கு நாங்கள் இத இன்னும் நாங்க அஹெடா திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதென்றால் நாங்க ஃபியூச்சருக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காண்டி இதுக்கு அவ்வளா வெயிட் குடுக்க இயலாது இன்னும். ஏனென்றால் நாங்கள் அவ்வளா முன்னமா பார்க்கிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு முதல் இதுல எல்லாம் வந்து எங்களுக்கு முதல் எக்ஸ் கிடைக்கணும். பின் ஸ்டில் ஒரு ஒய் பேண்ட் தான் நாங்க ஒரு பி ஒய்ஃபை பற்றி கதைக்கிறோம். ஏன்டா இதெல்லாம் வந்து ஒரு சொல்லிய மாதிரி ஒரு 1, 2 இருந்துட்டு ஃபாப் சைட் போலாம் ஒரு 3 வேவ்க்கு. அதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியாம் இருக்கலாம். பட் இதுல நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் என்றால், இப்படி ஒரு சினாரியோ செஞ்சு நாங்க என்றால், எங்களுக்கு அப்படியே வந்து நோட் பண்ணலாம். இது வந்து எல்லாம் ஒரு பி வேவ்வா இருந்துட்டு, பின் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஃபார் த ஆன்சர் ஒரு சி வேவ்க்கு வரலாம். ஸோ இப்ப நாங்க வந்து ஃபைனல் ப்ராபபிலிட்டீஸ்க்கு வந்து நாங்கள் என்றால், ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஏற்கனவே கிளியர் நாங்க வந்து ஃபாப் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் டைம் ஹைஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டில் ஹையஸ்ட் ஆன ப்ராபபிலிட்டி என்று நான் நினைச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து நோ சேஞ்சஸ். மீடியம் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல தான் நான் ஸ்டில் வந்து நினைக்கிறேன். இதுல வந்து நாங்கள்
கொஞ்சம் 4, 5 சென்ட் செய்யலாம்ண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டில் ஒரு ரிட்ரேஸ்மென்ட். இதுல இந்த இப்ப டைரக்ட்டா ஃபார் ஆல் டைம் ஹைஸ் புஷ் பண்றது இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. பட் நாங்க ஸ்டில் மைண்ட்ல வச்சிருக்கிறோம். இதுல வந்து எவ்ரி டைம் நாங்க இப்படி சின்ன ரேஞ்ச் செஞ்சுட்டு ஃபார் புஷ், ரேஞ்ச், புஷ் அப்படி செஞ்சாங்கண்டா நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். அதான் எங்களுக்கு வந்து இப்ப இதுல லாங்கர் ரேஞ்ச் பண்ணினாங்களென்றால், அதான் வெரி லாங் சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர் நடந்தென்றால், இப்ப இத வந்து நீங்கள் இதோட கம்பேர் பண்ணலாம். அது என்னடா இதெல்லாம் ஒரு 1, 2 இப்ப எல்லாம் ஒரு 3 இதுல முடிச்சுட்டு, இப்ப இதுல வந்து வெரி லாங்கா நாங்க சைட்வேஸா போறோம் என்றால், அப்படின்னா நாங்க வந்து இது உங்களுக்கு விளங்குது. இது வந்து இப்ப நீங்க டைமோட கம்பேர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 1, 2 பின்ன ஒரு வெரி லாங் 4 பின்ன ஒரு 5த் வேவ் நீங்க எதிர்பார்க்கிறது, அப்படி ப்ராபபிலிட்டீஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதான் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எங்களுக்கு வெரி ஷார்ட் ரேஞ்ச் இருந்துட்டு பின் அப் சைட் புஷ், ஷார்ட் ரேஞ்ச் புஷ், ஷார்ட் ரேஞ்ச் புஷ் என்றால், சொல்லிய மாதிரி நாங்க வந்து 4, 5ஸ் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆல்வேஸ் ஒரு ரேஞ்ச் நடந்துட்டு புஷ் அப், பேண்டு திரும்ப ஒரு ரேஞ்ச் நடக்கும். 4, 5ஸ். 1, 2 எல்லாம் நடக்குது இதுல கணக்க. புஷ், பேண்டு திரும்ப 4, 5, 4, 5, 4, 5ஸ். then ரிட்ரேஸ்மென்ட். பட் உங்களுக்கு சூனா லேட்டா விளங்குது. எங்களுக்கு இதுல வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் இருக்கோணுமென்ட்டு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். பட் இதில வந்து இப்ப நாங்க லாங்கர் ரேஞ்ச் பண்ணினாங்கள்டா, ஸோ இப்ப நாங்க டில் நெக்ஸ்ட் இப்ப ஃப்ரைடே மட்டும் நாங்க இதுல ரேஞ்ச் பண்ணினாங்கள் என்றால் இந்த ஏரியால, நான் இப்ப நினைக்கிறேன் இது வந்து ஒரு நியூ வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, நாங்க வந்து இதுல இப்ப இன்னொரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு செகண்ட் வேவ்ல. பட் இது வந்து அ ஸோ இது வந்து இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. அம் இதுல வந்து ஒரு சூன் ஆர் லேட்டர் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதான் எங்களோட டார்கெட்ஸ். 88Kல இருந்து 89Kல இருந்து டூ 79.4K மட்டும் நாங்க இதுல வரலாம். ஸோ இது வந்து மே மட்டும் நடக்கலாம். இது வந்து இப்ப நீங்கள் நினைக்கக்கூடாது. நாளைக்கு இல்லாட்டிக்கு நாளான்னைக்கு நடக்குமெண்டு. ஏனால் இந்த ஒன் வேவ் நீங்க இப்ப கம்பேர் பண்றீங்கன்னா, இது வந்து மே மட்டும் இதுல நாங்க இன்னும் ரேஞ்ச் பண்ணிட்டு, இந்த சப்போர்ட் ஏரியாக்கு வந்துட்டு, பின்ன ஒரு 3 வேவ்க்கு அப்சைட் போலாம். இந்த 77.1K நாங்க டச் பண்ணினாங்க என்றால், அப்படியே ப்ராபபிலிட்டீஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு, நாங்க வந்து இந்த சினாரியோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா வந்துட்டு, இந்த டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு, பின்ன வந்து நாங்கள் ஒரு ஆல் டைம் ஹைக்கு இதுலேருந்து போலாம். ஸோ நினைக்கிறேன் இப்ப எல்லாம் சொல்லிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி சீ யூ சூன். டேக் கேர். சி யா.